ஓகேப்பா. ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுட்டு அப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அப்புறம் இதை வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கணும். ட்ரையாங்கிள் மாதிரி கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஒரு ரவுண்ட் ஷேப் போட்டுக்கணும். இங்கே நிறைய கேப் விடக்கூடாது, கொஞ்சம் தான் கேப் இருக்கணும். இங்கே வந்துட்டு ஒரு ஓவல் ஷேப் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் ஷேப்பும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஓவல் ஷேப்பும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த இடத்துல 2 லைனு இந்த மாதிரி போட்டு இங்கேயும் வந்துட்டு ஒரு ஓவல் மாதிரி போட்டுட்டு இந்த இடத்துல இப்படி பெண்டாக ஜாயின் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடாது, பெண்டாக ஜாயின் பண்ணி இப்படி இருக்கணும், வந்து ஜாயின் ஆகணும். ஜாயின் ஆகிட்டு இந்த இடத்துல இப்படி கட் பண்ணி இப்படி கட் ஆகி இப்படி போகணும். ஓகேவா? அப்புறம் இங்கே இந்த மாதிரி லைன் போட்டுட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி எல் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்படி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த லைனை ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த லைனை ஒட்டியே இந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த மாதிரி ஒரு ஓவல் ஷேப்பு, அதுக்கப்புறம் இதை இப்படியே ஜாயின் பண்ணோம். இப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். கிராஸ் மாதிரி போட்டுவிட்டிங்கன்னா ட்ராயிங் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா இந்த ஷேப்லாம் வந்து எரேஸ் பண்ணிடணும்.